ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், ஒரு ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே எழுதுகிறார். நம்ம எல்லாருமே ஜெயங்கொள்ளுகிறா இருக்கிறோமே சொல்கிறார். எப்படி? நம்முடைய பலத்தினால் அல்ல, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மில் அன்பு கூறுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்று சொன்னால், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலும், ஏதோ பாதி அறகுறையா அல்ல, முற்றிலுமாக ஓவர் கமர்ஸ் தான் நம்ம இருக்கிறோம், கான்கரர்ஸாக நம்ம மாறுறோம். அதே தான் இங்கே பவுல் சொல்கிறார். இவைகள் எல்லாவற்றிலேயும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இவை எல்லாவற்றிலேயும்னா எவைகள் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. 35ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இங்கே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து இங்கே எழுதுகிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நமக்கு பல உபத்திரவங்கள் வருது, பல போராட்டங்கள் வருது, பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளுது. நம்ம விசுவாச பாதையில் நம்ம கடந்து செல்ல செல்ல நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் எழும்புகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்கே ஒரு முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்ம பாவத்தின் மேலே ஒரு ஜெயம் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு, உலகத்தின் மேலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். பாவத்தில், உலகத்தின் மேலெல்லாம் நமக்கு ஒரு ஜெயம் வந்துருச்சு. பாவம்லாம் செய்கிறதில்ல. ஆனால் நம்மில் பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நம்மில் எனக்குள்ள பாவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவர் நம்மை அவைகளிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவத்திலிருந்து நமக்கு ஜெயம் இல்லை, சோர்ந்து போயிடுறோம். அநேக நேரத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், இவைகளிலே நாம் சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு வழுவி போயிடுறோம். அதில் நமக்கு ஒரு ஜெயம் வேணும். அந்த ஜெயத்தை கொடுப்பதற்கு தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நம்மில் அன்பு கூறுகிறவர், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. எவைகளிலே? அங்கே 36ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. 32ஆம் வசனம் சொல்லுது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கும். அப்போ இவ்வளோ காரியங்கள் சொல்கிறார். இவ்வளோ உபத்திரவங்கள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், துன்பம், உபத்திரவம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், இதெல்லாம் வருது பவுலுக்கு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினால் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். உலகம், பிசாசு, மாமிசம், பாவம், இவைகளில் மேல் மாத்திரம் எனக்கு ஜெயம் இல்லை, வரக்கூடிய உபத்திரவங்களின் மேலும் எனக்கு ஜெயம் அப்படின்றத இங்கே பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போது இவ்வளோ உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம்லாம் வருதே, ஏன் வருது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அதுக்கு தான் 28ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார். ரோமர் 8:28 எடுத்து வாசித்து பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு எதிர்மறையாக, நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட ஆரம்பிக்குதோ, எதெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி வருதோ, அதை எல்லாவற்றையுமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றித்தரேன்னு சொல்லிட்டார். முன்னாடியே அந்த 28 வசனத்தை சொல்லிட்டார். அதனால் இந்த இடத்துல எவைகளெல்லாம் உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், இவைகள் எல்லாவற்றிலையும் நான் நம்மில் அன்பு கூறுகிறாள் முற்றிலும் நான் ஜெயங்கொள்வரனாக இருப்பேன். இதெல்லாம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு, நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுத்துட்றார். நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்குறார். அதான் ரோமர் 8:28. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ரோமர் 8:28 சொல்லுங்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தேவன் மாற்றி விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து, நீங்களும் அன்பு கூர்ந்து, தேவனும் உங்களில் அன்பு கூர்ந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கலாம். போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள் எல்லாம் உங்கள் மேலே உங்கள் விசுவாசத்தை விட்டு கொலைத்து போட வேண்டும் என்று சொல்லி அவைகள் உங்கள் மேல் எதிர்கொண்டு வரலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் அவரை மாற்றினார். அதுபோல இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மையும் ஆண்டவர் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவராய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய ஞானத்தில் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தில் அல்ல, நம்முடைய சுயசித்தத்தில் அல்ல, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இவைகளின் மேல் நாம் ஜெயங்கொள்ள நிச்சயமாய் முடியும். ஆதலால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்து சோர்ந்து போய் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளினாலே கலங்கி போயிருக்கிற சகோதரியே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை இந்த சூழ்நிலையிலே ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையின்படி இவைகள் எல்லாம் என்று பார்க்கிற அந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிர்வாணங்கள், பசி, பட்டினி, நாசம், மோசங்கள், பட்டயங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீர் விடுவித்து முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் எங்களை நீ மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.